ஃபர்ஸ்ட் எஸ்டிசி செல்ஃப் மாஸ்டர் எங்கே தெரியல இது சூப்பர். அவர் வந்து ரொம்ப இப்போ இந்த செல்ஃப் மூவ்ஸ் ஆடலாம் முதல்ல பண்ணிட்டு இருக்காரு. அந்த ஃப்ரீயாக நிறைய விஷயங்கள்லாம் தெரிஞ்சுட்டு இருக்காரு. பட் ஆக்சுவலாக பார்த்தா அவருக்கு முன்னாடியே இந்த சினிமாவில் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. நான் எப்போ இந்த விஷயம் இது ஒரு வடக்குடி ராமசாமி எப்போ ஒரு ரொம்ப ஒரு கிரன்ச்சான ஒரு சுச்சுவேஷன், அப்போ வந்து ஃப்ளைட் டிக்கெட்டும் கிடைக்கல, எதுவுமே பண்ணல, அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அமையல. அவர் என்ன பண்ண, நான் வரணும் அவ்வளோதானே அப்படின்னு சொல்லிட்டு கார் அவரே கேரளாவிலேருந்து ஹயர் பண்ணி எடுத்துட்டு வந்து அவரே ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி எப்பயுமே வந்து அது ஒரு சப்போர்ட்டிவான ஒரு நேச்சர், அது சான்ஸே கிடையாது. ஏன்னா இல்லை அந்த டான்ஸ் அப்படின்னாலே அது ஒரு மானிட்டரியாக இல்லாமல் அது எவ்வளோ ஃப்ரீயாக பண்ண முடியும், எவ்வளோ டான்ஸ் பண்ணுற அவ்வளோதான். அதுக்கு அந்த ரெமுனரேஷன் இந்த மணி மைண்ட் அதெல்லாம் எதுவுமே இல்லாத நான் பார்த்த சினிமாவில் இருக்கிற ஒரு மாஸ்டர் தான் அந்த செல்ஃப் மாஸ்டர் தான். அது 100% சொல்லுவேன். ஏன்னா எனக்கு நிறைய மாஸ்டர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் தான், ஆனால் சினிமாவில் ஒரு மணி மோட்டிவ் இல்லாத ஒரு டான்ஸ்க்காக மட்டுமே இருக்கிற மாஸ்டர். பட் அப்படி இருக்கிற இந்த சுச்சுவேஷனில் இந்த மாதிரி ஒரு இனிஷியேட்டிவ், ஸோ எல்லாருக்குமே அஜுப்பாவும் பண்ணார். இருக்கும் எங்களுக்கு நல்லா தெரியும், போன வருஷம் அதெல்லாம் பிஸியாக இருந்தார். இந்த வருஷம் இந்த மாதிரி ஒரு குழந்தைகளுக்காக வந்து பண்ணுறது ரொம்ப சந்தோஷம். பட் அதுவும் மகா ஃபவுண்டேஷன் அவங்க இவ்வளோ தூரம் சூர்யா சார் இவ்வளோ தூரம் இது பண்ணிட்டு இருக்கும்போது அதில் இருக்கிற கிட்ஸுக்கு வந்து டான்ஸ் சொல்லி கொடுக்குறது அப்படின்றது எனக்கே சர்ப்ரைஸ். எனக்கு தெரியாது இதோட அஜெண்டா இல்லை. நான் நினச்ச ஒரு ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்படின்னு நினச்சேன். பட் ஸ்டில் இட்ஸ் வெரி கிரேட் மூவ். அண்ட் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை எல்லாரும் பயன்படுத்தணும். இன்வைட் பண்ணது ரொம்ப நன்றி.